ஸ்டாலின் அவர்களுக்கு கோவம் வந்தால் அந்த ஆட்சி வந்து முடிஞ்சு போயிடும், ஸ்டாலின் அவர்களுக்கு கோவம் வரணும்னு சொல்லி அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் பேசியிருக்கார். நியாயமாக எடப்பாடி கோவம்னு அவர் பேசியிருக்கணும். இவர் ஏன் ஸ்டாலினை இழுக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஸ்டாலினுக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க இந்த ஆட்சி. இது எந்த மாதிரி வே ஆஃப் டோன் எனக்கு சத்தியமாக அது புரியல. எப்போ தான் ஸ்டாலின் அவர்களுக்கு கோவம் வரும்? கொளத்தூர்லேயே ஸ்டாலின் அவர்களுக்கு தோக்கடிக்கப்பட்ட போது பாவம் ஒரு கோவம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம முதலமைச்சர் சட்டசபையில் வந்து எப்படிக்கா அப்படியே தேடினாரு, அப்படியே சிம்பிள் பண்ணார். எங்கே உங்கள் அப்பாலாம் கேட்டார். ஏன் தெரியுமா? ட்ரிகர் பண்ணி மறுபடியும் இடைத்தேர்தலை நிப்பாட்டி மறுபடியும் தோக்கடிக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் சாதாரண ஆள் கிடையாது, பயங்கரமான அரசியல்வாதி. இப்படி ட்ரிகர் பண்ணால் ஒரு திருச்சி கிழக்கிலேயோ இல்லை கரூர்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல நிற்பாங்க. மறுக்கா தோக்கடிச்சு இவங்க தோத்து போனதுக்கு காரணம் வந்து அதிசயமோ அற்புதமோலாம் கிடையாதுங்க. உண்மைக்குமே மக்கள் செல்வாக்கு இல்லாத தலைவர் தான் ஸ்டாலின் அவர்கள்ங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் மறுபடியும் ட்ரிகர் பண்ணுறாரு. மறுபடியும் நிற்க போகிறாரா இல்லையா நமக்கு தெரியல. இவர் கோவம் தான் இந்த ஆட்சி கவுந்துருன்னு இவர் இங்கே பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் அதிமுக திமுக தலைவருக்கு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காரு.